வணக்கம். 2025 ஆண்டுக்கான பரீட்சையும் நடைபெற்று முடிந்துவிட்டது. கடந்த வருடங்களில் நான் நுண்ணறிவு பயிற்சிகளுக்கு நிறைய வினாக்கள், நுண்ணறிவு பயிற்சி சார்பான வினாக்கள் அதிக அளவில் கற்பித்ததன் பலன் இப்பொழுது பரீட்சை செய்துள்ள மாணவர்கள் அடைந்திருப்பார்கள். அந்த பரீட்சை தாளுக்கு வினாக்களுக்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் காணொளிகளாக என்னுடைய யூடியூப் சேனலில் பாகமாக, அதாவது எல்லா வினாக்களுக்கும் ஒரே காணொளியாக போடுவது சாத்தியமில்லை. பாகமாக கொஞ்சம் வினாக்களுக்காக விடை காணும் விளக்கங்கள் பதிவேற்றம் செய்ய இருக்கின்றேன். அதனை பார்க்கின்றவர்கள் அதனையும் என்னுடைய கடந்த கால கற்பித்தல் யூடியூப் சேனலில் இருக்கின்ற காணொளிகளையும் பார்த்து நீங்கள் உங்களை திருப்திப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நுண்ணறிவு சார்ந்த விடயங்களுக்கு நாங்கள் இயற்கையாகவே நுண்ணறிவு உள்ளவர்களாக மாறுவதற்கு நிறைந்த பயிற்சிகள் தேவை என்பதை நீங்கள் அதனூடாக உணர்ந்து கொள்ள முடியும். இதற்காக இந்த கட்டத்தில் கூறுகின்றேன் என்றால், இனி பெரும் வருடங்களில் பரீட்சைகள் செய்ய இருக்கிற 2026, 27 ஆகிய வருடங்களில் தரமைந்து பிரமைப்பரிசில் பரீட்சை செய்ய உள்ள, அதாவது 2026 தரம் 5க்கும் 2026 தரம் 4க்கும் செல்ல உள்ள மாணவர்களுக்கு நான் வகுப்புகள் ஆரம்பிக்கின்றேன். அந்த வகுப்புகள் நிச்சயமாக கட்டணம் அறவிட்டுத்தான் நடத்துவேன் என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கு மாத கட்டணம் 1000 ரூபாய். முதல் மாத கட்டணம் கட்டி, அதாவது ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலிருந்து இந்த செப்டம்பர் 9ஆம் தேதிக்குள் முதல் மாத கட்டணத்தை கட்டி வகுப்பில் இணைந்து கொண்டு, அதுக்குள்ள நீங்கள் செப்டம்பர் 9க்குள்ளே எப்போ இணைகிறீர்களோ அதிலிருந்து செப்டம்பர் 9 வரைக்கும் தான் அந்த கட்டணம் செல்லுபடியாகும். செப்டம்பர் 9 வரைக்கும் நீங்கள் எப்போ செய்தாலும், அதாவது ஆகஸ்ட் 11 செய்தாயின்னு, 18 செய்தாயின்னு, 25 செய்தாயின்னு, செப்டம்பர் 9 மட்டும்தான் அந்த 1000 ரூபாய் கட்டணத்துக்கான வகுப்புகள் நடைபெறும். அதுக்கு பிறகு செப்டம்பர் 9க்கு பிறகு நீங்கள் வகுப்பில் இணைவதாக இருந்தால் 6 மாத கட்டணம் ஒரே தலைமையில் செலுத்தி வகுப்பில் இணைந்து கொள்ள வேண்டும். இந்த வகுப்புகளில் நான் என்னுடைய பயிற்சி தாள்கள் கிட்டத்தட்ட முதல் 6 மாத காலத்துக்கான கட்டணம் 6000 நீங்கள் செலுத்துகின்ற போது அந்த கட்டணத்தின் கிட்டத்தட்ட அணுகுகின்ற அளவில் நான் உங்களுக்கு பயிற்சித்தாள்கள் அனுப்பி பயிற்றுவிப்பேன். இலவசமாக கற்பிப்பதை நிறுத்திவிட்டேன் என்பது நீங்கள் கடந்த காணொளிகளில் பார்த்து புரிந்து கொண்டிருப்பீர்கள். அது பயனற்ற செயல் என்பது அவர்களை, அதாவது இலவச சேவை பெற்றவர்களை பறைசாற்றி விட்டார்கள். இந்த கட்டத்தில் நான் இந்த வகுப்புகளில் மிக சிறப்பாக பிள்ளைகளை வழிநடத்தி சிறந்த பெறுபேறு பெற வைப்பதற்கு என்னால் ஆன முயற்சிகளை மேற்கொள்வேன். இந்த வகுப்புகள் திங்களில் இருந்து வெள்ளிக்கிழமை வரையிலான வார நாட்களில் காலை 5 மணியிலிருந்து 5:30 வரையும், வார இறுதி நாளில் சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் 5 மணியிலிருந்து 5:45 வரையிலும் நடத்தப்படும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கோ. இந்த வகுப்புகளில் நேரடியாக பங்கு பெற்ற முடியாதவர்கள் உண்மையிலேயே இந்த தரமைந்து பிரமை பரிசில் பரீட்சை என்பது வறிய மாணவர்களுக்குத்தான் உரித்தானது. ஏனென்றால் அவர்களுக்குத்தான் அதால் நிறைந்த பலன் கிடைக்கும். ஒன்று, நிவாரணமாக ஒரு பணத்தொகை கிடைக்கும் மாதம், அதாவது ஒரு கட்டத்துக்கு கட்டமாக வழங்குவார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு முன்னணி பாடசாலை அனுமதி கிடைக்கும். அப்போ வறிய மாணவர்களுக்கு தான் பயனானது. ஆயினும் இலவசமாக வகுப்பு நடத்தினால் அவர்கள் கூடி அதை உதாசீனம் பண்ணுகின்றார்கள். ஆகவே தான் கட்டணம் அறவிட்டு வகுப்புகள் நடத்துகின்றன. வறிய
பிள்ளைகள் இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் நான் இந்த வகுப்புகளில் கற்பிக்கிற விடயங்கள் எல்லாம் காணொளிகளாக ஏற்கனவே பதிவேற்றம் செய்திருக்கிறேன், இன்னும் பதிவேற்றம் செய்வேன். அவற்றை பார்த்து கற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றது என்னுடைய வகுப்புகளில் இணைய விரும்புகிற பிள்ளைகள் என்னுடைய வாட்ஸ்அப் 077-177-2697 ஊடாக தொடர்பு கொண்டு என்னுடைய வங்கி கணக்கிலக்கத்தை பெற்று முதல் மாதம், அதாவது பதிவு கட்டணமான முதல் மாத கட்டணம் என்பது உண்மையிலேயே பதிவு கட்டணம். அந்த பதிவு கட்டணம் எதற்காக அறவிடுகின்றேன் என்றால், அவர்கள் என்னுடைய வகுப்பில் ஈடுபடுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறதா என்பதை அறிவதற்கு, அவர்களுக்கு நான் கற்பிப்பது விளங்கிக் கொள்கின்றதா என்பதை அறிவதற்காகத்தான் அந்த ஒரு மாத வகுப்பு நடத்தப்படுகின்றது. அந்த வகுப்பில் இணைந்து அவர்கள் விரும்பினால் தொடர்ந்து 6 மாத வகுப்புக்கோ கட்டணத்தை செலுத்தி வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். ஆனால் இந்த வகுப்புகளில் எக்காரணம் கொண்டும் 30 மாணவர்களுக்கு மேல் இணைக்கப்பட மாட்டார்கள் என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள். நன்று, உங்கள் தேவைகளை அறியத்தாருங்கள் என கூறி விடைபெறுகின்றேன். தொடர்ந்து கற்று நல்ல பெறுபேறு பெற்று சமூகத்துக்கு ஒரு பயனுள்ளவர்களாக, குடும்பத்துக்கு ஒரு பயனுள்ளவர்களாக மாறுவோம் என கூறிக்கொள்கின்றேன். நன்றி.